வெறும் 14 படங்கள்ல நடித்து சூப்பர் ஸ்டாராக மாறியவர் இப்படிலாம் சொல்றாங்க. இந்த திரை வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லுங்க. ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளிகளை கண்டதுங்க. ஒரே தியேட்டர்ல 3 தீபாவளியை கண்ட படம் ஹரிதாஸ். தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா. சூப்பர். அது எப்படி இருக்கு? பாகவதர் கோஷ்டி, சின்னப்பா கோஷ்டி அப்படின்னு ஒரு கோஷ்டி அந்த காலத்திலே இருந்தது பாருங்க. கொத்தர் ஃபைட் பண்ணிப்பாங்க. ரயில் ரோக்கோ மாதிரி உட்காந்துட்டாங்க. 10,000 பேர் பாருங்க, 1 கிலோமீட்டருக்கு உட்காந்துட்டாங்க. தண்டவாளத்தை எல்லாம் உட்காந்தா ரயில் எப்படி போக முடியும்? உங்களோட அடுக்குமொழி வசனத்தை பேசுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். சந்தோஷம், அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட்டு பா, அது நடிக்க போறாரு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரா, அப்போ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நேருஜி ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். காமராஜர் சொல்றாரு, காந்திஜிக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய வல்லமை இந்த மனிதருக்கு இருக்க, இவரை நீங்க காங்கிரஸ் கட்சியில் சேர வைங்க. பதினான்கு படங்கள் மட்டுமே நடித்து தமிழகத்தின் முதல் உச்ச நட்சத்திரம் வெண்கல குரலோன் MKT. இவரை பற்றி பல விஷயங்கள் இன்றும் பல இளைஞர்கள் அறியப்படாத வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி நம்முடன் பேச வந்திருப்பவர் ஊடக உலகிற்கு இவர் பற்றி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் கார்முகிலோன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் ரசிகர்கள் ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறது இவருடைய முறியடிக்கப்படாத சாதனைகள்னு இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த 3 தீபாவளி கடந்து ஓடின படம் அப்படின்னு. இது தவிர சிந்தாமணி 55 பாடல் ஒரு படத்துல இடம்பெறுதுன்னா அதுல 22 பாடல் இவர் பாடினதாக இருக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. இது தவிர சத்யசீலன், அம்பிகாபதி இந்த மாதிரியான படங்கள் பெற்ற வரவேற்பு மிகப்பெரியது. வெறும் தமிழ் சினிமாவில் 10 ஆண்டுகளில் 9 வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆமாங்க. வெறும் 14 படங்கள்ல நடித்து சூப்பர் ஸ்டாராக மாறியவர் இப்படிலாம் சொல்றாங்க. இந்த திரை வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லுங்க. அற்புதம் தம்பி, நான் உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க பாகவதரை பத்தி ஏராளமாக தகவலை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்க. அற்புதம், சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. உங்களை மாதிரி துடிப்பான இளைஞர்கள் பாகவதரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம். அவரோட முதல் படம் தம்பி பவளக்குடி. அது ஆக்சுவலாக ட்ராமாவாக நடித்தார். ரொம்ப நாள் ட்ராமாவாக நடந்து அதை படமாக்கினாங்க. முதல் படம் பவளக்குடி. சொன்னீங்களே, ஃபஸ்ட்டு 9 படம் அற்புதமான படம். பவளக்குடி, நவீன சாரங்கதாரா, சத்யசீலன், சிந்தாமணி, அம்பிகாபதி, திருநீலகண்டர், சிவகவி, பவளக்குடி, நவீன சாரங்கதாரா, சத்யசீலன், சிந்தாமணி, அம்பிகாபதி. எல்லிஸ்டங்க. அதனால் லவ் சீன்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அம்பிகாபதி, அதுக்கப்புறம் வரிசையாக வருது. ஆமாம், திருநீலகண்டர், சிவகவி, ஹரிதாஸ் படம் தான் அவர் உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு தம்பி. உச்சத்துக்கு கொண்டு போச்சு ஹரிதாஸ். கல்கி கூட கொஞ்சம் ஆதங்கப்பட்டு எழுதினார். என்னென்னா, பாகவதற்கும் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதில் அந்த ஹரிதாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொம்பளை இதுவாக இருப்பார். அப்போ கல்கி ஏன் பாகவதர் இப்படி ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு, அவரோட இமேஜுக்கு ஏதாவது குந்தகம் ஆகிடுமோ அப்படின்னு. ஜனங்க அதை பற்றிலாம் கவர்ப்பேன். நாங்கள் பாகவதர் பார்க்கணும், பாகவதர் பாட்டை கேட்கணும், அப்படி தானே படத்துக்கு வந்தாங்க. அந்த பாகவதர் 3 தீபாவளி ஓடினா சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்புறம் இந்த 9 படமும் 34லேருந்து 44 10 வருஷத்துக்குள்ளே போன எல்லாமே சூப்பர் ஹிட் படம். ஹரிதாஸ் பாகவதர் எங்கேயோ கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு மேலே அட் எ டைம் புக் ஆகிட்டார். பாகவதரோட பிரின்சிபல் என்னன்னா, ஒரு படம் நடித்து அது ரிலீஸ் ஆன அப்புறம்தான் முடிச்சு கொடுத்த அப்புறம் தான் அடுத்த படம் ஒத்துப்பார். இந்த ஹரிதாஸ் பயங்கர வெற்றி ஆன அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தயாரிப்பாளர்லாம் மொக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, உங்கள் சௌகரியத்துக்கு நடித்து கொடுங்க, வேறு வழியே இல்லை. ஒரு 10-12 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த தமிழ் இசை சொன்னீங்க இல்லையா, பாராட்டுறேன், ரொம்ப விவரம் தம்பி. நீங்கள் தமிழ் இசை ஒரு காலத்தில் அந்த கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் தமிழ் பாட மாட்டாங்க, தெலுங்கு சமஸ்கிருதம் தான் பாடுவாங்க. தமிழ் என்ன இருக்குது பாடுறதுக்கு ஆகும்னு. கல்கி அவர் முயற்சி எடுத்தார். வள்ளல்
செட்டிநாட்டரசு ராஜா அண்ணாமலை செட்டியார், அந்த மாபெரும் மனிதர், அவர் முயற்சி எடுத்து தமிழிசை பரப்புங்க, தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழிசை பாடாமல் என்ன நீங்கள் அப்படின்னு, அதுக்கு முழு முயற்சி கொடுத்து முழு ஆதரவு கொடுத்து முன்னாடி நின்னது பாகவதர். அப்புறம் அறிவுக்குடி ராமானுஜம் எத்தனையோ தமிழ் பிரபல வித்வான்களாம் தமிழ் பாட ஆரம்பித்தாங்க. அந்த இதுக்கு தமிழிசை சங்கத்துக்கு பேராதரவு தந்து அதை வளர்த்தது பாகவதர். இன்னும் என்ன பியூட்டின்னா, பாகவதரே தமிழ் பாட்டு பாடுறா தமிழிசை சங்கத்துக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு மற்ற கர்நாடக சங்கீத வித்வான்கள் பக்கவாதியக்காரர்களாக சந்தோஷமாக கலந்துக்க ஆரம்பித்தாங்க. இந்த தமிழிசையை பரப்பியதில் பாகவதற்கு மிக பெரும் பங்கு உண்டு. பாகவதருக்கு முன் பாகவதற்கு பின்னே பிரிச்சிடலாம். ஆமா, எப்படி எப்படி பாகவதற்கு முன் பாகவதற்கு பின்னே பிரிச்சிடலாம். சபாஷ் தம்பி, இந்த கிபி கிமு மாதிரி இல்லையா? பாகவதற்கு முன்பு பாகவதற்கு பின்பு, கரெக்ட். பாகவதற்கு முன்பு ஓகே, எஸ்சி கிட்டப்பா சொல்லுங்க. எஸ்சி கிட்டப்பா வந்து அற்புதமான பாடகர். பாகவதர் தன்னோட குருநாதராக எஸ்சி கிட்டப்பா வச்சிருந்தார். அவரோட பவுடர் டப்பாவில் கிட்டப்பா படம் விட்டுருப்பாராம் பாகவதர். அது மாதிரி ஓகே, நீங்கள் அதை சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால, ஒரு சமயம் எல்லாரும் சொன்னாங்களாம் கிட்டப்பா கேபிஎஸ் ஜோடி, இங்கே பாகவதர் எஸ்டிஎஸ் சொன்னாங்களா, உங்கள் ட்ராமாவில் எம்கேடி நடிக்கலாமே, பேஷா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார். அது எம்கேட்டோட பேசுறது சுப்பையா பாகவதர்னு ஒருத்தர் வந்தார். எல்லாம் பேசி சரி நம்ம பாகவதர் கிட்டப்பா பாகவதர் ஒன்றா நடிக்கிற மாதிரி. என்ன ஆச்சுன்னா, அதாவது நல்லதை கட் பண்ணி உரத்துக்குன்னு கொஞ்சம் மனுஷாக இருப்பாங்கல்ல, அது ரெண்டு சைட்லேயும் இருக்கும்ல, அதையாவது கொஞ்சம் தேவையில்லாத உள்ளடி வேலைலாம் செஞ்சாங்க. அது நடக்கலை. அது ரெண்டு பேரும் ஒன்றா இது பண்ணலை, நடிக்க முடியல. கிட்டப்பாக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்து, என்ன அது இப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு. பாகவதற்கு மனசு உறுத்துது. அப்போ கிட்டப்பா ஃப்ரெண்ட்ஸோட யோசனை பண்ணாராம், நம்ம பாகவதர் ட்ராமாவுக்கு போவோம், நம்ம இப்படி போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, முக்காடு போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அப்படி போவோம். அப்படி போட்டு முன் வரிசையில் கிட்டப்பா அவரோட நண்பர்கள் பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்து பாட்டு ட்ராமா பார்க்குறாங்க. ட்ராமா வந்து இடைவேளை விடும்போது ஒரு ஆள் உடையாந்தாரான் உள்ளேந்து, ஐயா உங்களை பாகவதர் உள்ளே கூப்பிட்றாரு. கிட்டப்பாக்கு ஆச்சரியம், நம்ம வேஷம் போட்டுன்னு வந்திருக்கோம், முக்காலம் எப்படி பாகவதர் கண்டுபிடிச்சாரு? உள்ளே கூப்பிட்றாரு பாகவதர். அண்ணா நீங்கள் தான் என்னோட மானசீக குரு அப்படின்னு பாதம் தொட்டு கும்பிட்டார் பாகவதர். அப்போ கிட்டப்பா கட்டி பிடிச்சிருந்தாராம். ஆஹா என்னப்பா அது யார் ரெண்டு சைடும் போட்டு குழப்பிட்டாப்பா, வெரி சாரி. கழுத்தில் போட்டு மாலையை பாகவதருக்கு போடுறார். போட்டு அற்புதமாக பாடுற, நன்னா வருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். சில பேர் அந்த பாகவதர் பட்டத்தை கிட்டப்பா கொடுத்தா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாகவதர் பட்டம் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை கொடுத்தது தான். ரைட். இது மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு குரு பக்தி உண்டு அவருக்கு. ரைட். அப்போது இவர் பாகவதத்தோட மிகப்பெரிய நல்ல குணம் என்ன தெரியுங்களா? யாரை பார்த்து அவர் பொறாமப்பட்டதே கிடையாது. யாரை பார்த்தும் பொறாமப்பட்ட, அவருக்கு அவரோட இது, எனக்கு என்னோட இது அப்படின்னு தான் போவார். அந்த குணம். சில பேர் சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், பாகவதற்கு சின்னப்பா மேலே பொறாமைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவரும் பி சின்னப்பா அவரும் ஒரு சம காலத்து இதுதானே. பாகவதர் அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதான் நான் கேட்கணும்னு வந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித்னு இப்படி போடும்போது அவங்க ரெண்டு பேரும் அது சொல்லப்படாத ஒன்றாகவே இருக்கு. தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா. சூப்பர். அது எப்படி இருக்கு? அழகா சொன்னீங்க. கமல் ரஜினி ஓகே, இவங்க ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்சனலாக இது பண்ணி அனிமாசிட்டி இருக்கா? இல்லை, ரசிகர்களாக பண்ணுறது. அதே மாதிரி அஜித், விஜய் இப்படியெல்லாம், வாத்தியார், சிவாஜி இப்படி நீங்கள் சொன்னீங்களே. எஸ், பாகவதர் கோஷ்டி, சின்னப்பா கோஷ்டி அப்படின்னு ஒரு கோஷ்டி அந்த காலத்துலேயே இருந்தது பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிப்பாங்க. பாகவதன் பெரிய ஆள், சின்னப்பா தான் பெரிய ஆளுன்னு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஒரு நாடக கம்பெனிக்காரரு பாகவதர் சின்னப்பா ரெண்டு பேரும் ஒரு ட்ராமாவில் நடிக்க வச்சாங்க. இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா ரசிகர்கள், பண்ணான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. பாகவதர்கிட்ட போய் சொன்னாங்களாம், இது போல் நீங்களும் சின்னப்பாவும் ஒரு ட்ராமாவில் நடிக்கணும், பேஷா நடிக்கிற சந்தோஷம். சின்னப்பா போய் கேட்டிருக்காங்க,
இப்போ பாகவதர் அளவு ஒரு ட்ராமா பண்ணி தரேன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நடிக்கிறேன் அப்படின்ட்டார் அவர். 2 பேரும் நடிக்கிறாங்க ஒரு ட்ராமா. எக்கச்சக்க கூட்டம். வெளியில் நீங்கள் சொன்ன மாதிரி பாகவதர் கோஷ்டி, சின்னப்பா 2 ரசிகர்களுக்கும் தள்ளு முள்ளு. 2 பிரபலமும் உள்ள ட்ராமா நடிக்கிறாங்களா. ட்ராமா ஃபஸ்ட்டு சீன் பாகவதர் வரார், பாடிக்கிட்டே வர்றார். பாகவதர் குரல் தான் கந்தர்வ கானமாச்சு. பாடிட்டவன் தேட்டரை அதிரும்படியாக அப்ளாஸ். சின்னப்பா பார்க்குறாரு, சரி ரைட்டு, எல்லோரும் மாதிரி பாகவதர் தான் சூப்பர் சூப்பர் பேசிக்கிறாங்க. அவர் சின்னப்பா அடுத்து வர்றார். அவர் பங்குக்கு வரும்போது அவர் பாடிட்டு அந்த அந்த புராண இது அள்ளி அடிச்சுனா பவளக்கொடி அது மாதிரி அது வண்டு கடிச்சு பாகவதர் இதுவார மாதிரி அப்போ ஒரு மாரில் அடிச்சுட்டு அழுகுறாரு. யார்? சின்னப்பா. அவருக்கு மாரில் அடிச்சுட்டு அழுத பார்த்தா எல்லாருக்கும் மெய் மறந்து போயிட்டாங்க. பாகவதற்கு விழுந்ததை விட அவருக்கு கைத்தட்டல் எக்கச்சக்கம். ட்ராமா நல்லபடியாக முடிஞ்சுது. அப்போது உள்ள பாகவதர் சின்னப்பா பார்த்து கேட்டாரா, என்ன யார் இப்படி அசத்திட்ட அப்படின்னு. அவங்க 2 பேருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, என்ன ஏன் இப்படி அசத்திட்ட அப்படின்னு. அதுக்கு சின்னப்பா சிரிச்சிட்டே சொன்னாரா, என்ன பண்ணுறது, உங்கள் பாட்டை கேட்டு எல்லாரும் அப்படி கை தட்டினாங்க, நான் ஏதாவது என் பங்குக்கு பண்ண முடியல, அதனால தான் அப்படி நடித்தேன் அப்படின்னாராம். ஸோ அவங்க 2 பேரும் வாஸ்தவத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு பாகவதர் சின்ன ஒருத்தருக்கு நல்ல மதிப்போடையும் அன்போடையும் தாங்க இருந்தாங்க ஐயா. ஆரோக்கியமான போட்டி. எஸ், ஆரோக்கியமான போட்டி. அது இவங்களா சித்தரிச்சது, இவர் இப்படி அவர் அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆரோக்கியமான போட்டி. அந்த ஹரிராம் சேட் அந்த காலத்துலலாம் ரேடியோவில் சிலோன் ரேடியோலாம் அட்வர்டைஸ் கொடுப்போம். தானா பீனா சொக்கலால் ராம் சேட் பீடின்னு, அந்த பீடி அதிபர் ஹரிராம் சேட்டுன்னு. அவர் ஆரம்பத்தில் சின்னப்பா ரசிகராக இருந்தார், ரைட்டா. அவர் ஃபுல்லாக சின்னப்பா பிளேட்டாக வச்சுருப்பார். என்எஸ் கிருஷ்ணா எல்லாம் தெரியும் அவர். அப்போ பாகவதர் ஒரு நாள் ஆச்சு, அவங்க பெரிய ரசிகர் இருக்கான், வாங்க நம்ம போய் பார்ப்போம். அவர் சின்னப்பா கேசட்லாம் போட்டு கேட்டுட்டு இருக்காரு. பாகவதர் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னாரு. பாகவதர் சினிமா பாட்டு பாடினார். மெய் மறந்து போயிட்டார் அவர். அடாடாடாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பாகவதர், அடுத்து என்ன பண்ணார், உள்ளே போனால் சுத்தியில் எடுத்தார். டப்பு 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 சின்னப்பா பிளேட்டெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சார். பாகவதர் பதறி போயிட்டார், என்னப்பா அது அப்படின்னு. இந்த பாட்டை கேட்ட அப்புறம் அப்படின்னார். பாகவதர் கையை பிடிச்சி நிறுத்தினார். இன்னும் பாகவதர் பவளக்கொடி 34 அப்போ பிறந்தவர், சிறு வயசுல போயிட்டார், ரைட்டு. பாகவதர் கையை பிடிச்சாராம். அப்படி பண்ணப்படாதுப்பா, நான் என் பாணியில் பாடுறேன், அவர் பாணியில் பாடுறார், உடைக்காது, நிறுத்து, நாளைக்கு என்னை விட ஒருத்தன் நன்னா பண்ணு, ஏன் பிளேட்டையும் இப்படி தான் உடைப்பியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு பாகவதர் கேட்டார். சங்கீதத்தை சங்கீதமாக பாரு, மேற்கொண்டு எதுவும் பண்ணாதுன்னு சுத்தியில் வாங்கி உள்ளே வச்சுட்டார். அதுலேருந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க தம்பி, ஹரிராம் சேட் பாகவதரோட அடிமையாகவே மாறி போயிட்டார். அப்படி ஒரு குரு பக்தி. பாகவதர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிட்டாரு, பாகவதருக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்தாரு, அவருக்கு பட்டமும் கொடுத்தாரு. என்ன சொல்கிறது, பாகவதரோட மனசாட்சி காவலர் மாதிரி மாறி போயிட்டார் ஹரிராம் சேட். எவ்வளோ உபகாரம்லாம் பண்ணார் அவர். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, பாகவதர் அந்த காலத்துலையும் இருந்திருக்கு. இது பாகவதர் கோஷ்டி, இது சின்னப்பா கோஷ்டி. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஒருத்தர் பாகவதர் ஒரு பேட்டியில் சொன்னார், 1951 வருஷம் என்னை பொறுத்தவரை மிகவும் சோகமான வருஷம். என்ன காரணம்னா 1951 பாகவதரோட தாயார் தவறி போயிட்டாங்க. என்சி வசந்த கோயில் ஹரிதாஸில் ஜோடியாக நடித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தவறி போயிட்டாங்க. ஷி வாஸ் ஹார்ட்லி 32, ஷயரோ அந்த டிவியில் போயிட்டாங்க. 1951 சின்னப்பாவும் போயிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார், 35 வயசில் போயிட்டார் சின்னப்பா அப்படின்னு பாகவதர். எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க ரசிகர்களுக்கு தான் ஒரு இது இருந்ததே தவிர பாகவதர் சின்னப்பாவும் ஒருத்தருக்கு பரஸ்பர அன்பு மரியாதை அப்படி தான் இருந்தாங்க. அதான் உண்மை. இப்போ இதில் முக்கியமான விஷயம் தியாகராஜ பாகவதரின் வசீகரம் அப்படின்ற விஷயம். அதுல என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் அந்த வசீகரத்தை. என்ன காரணம்னா, சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. இதுல ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டு பின்னாடி இருக்கிற கூட்டங்களை பார்க்க முடியுது, மீடியாவும் வளர்ந்துருச்சு. ஆனா அன்னைக்கு தியாகராஜ பாகவதற்கு ஏற்பட்ட வசீகரம் பெருசுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயமாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல
அவரை பாக்குறதுக்கு ஸ்லோவா போல ரயில நிறுத்தின விஷயங்கள். அதை தவிர நடிகர் சிவகுமார் ஒரு முறை பேசும்போது சொன்னாரு, காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த இடத்துல நிக்கவே நிக்காது ட்ரெயின். ஆனால் தியாகராஜ பாகவதற்காக ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த போது கூட ட்ரெயின் நின்னது அப்படின்னு சொல்றாரு. இது தவிர தியாகராஜ பாகவதர் கார்ல போகும்போது மக்கள் வழிமறிச்சு பாட சொன்னதாகவும் சில விஷயங்கள் உண்மைங்க. இதை பத்தி நீங்க சொல்லலாம். நீங்க நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பாராட்டியே தீரணும். கரெக்ட். அதாவதுங்க, பாகவதர் வந்து ட்ரெயினில் போகிறாருன்னா எல்லா ஸ்டேஷன்லையும் ஜனங்க நிற்பாங்க. அவர் வந்து இப்படி கை காமிச்ச அப்புறம்தான் ட்ரெயின் போகணும். அது மாதிரி வேகமாக போகிற பிஸ்னஸே கிடையாது. டிஏ மதுரை என்எஸ் கிருஷ்ணன் ஒய்ஃப் ஒரு பேட்டியில் சொன்னாங்க, அந்த காலத்திலேயே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். எண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஒரு 1 நாள் 2 நாள் இருக்கும். அப்பயே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 500 ரூபாய்க்கு விற்பனை. எல்லாம் ஜனங்க நிற்பாங்களா, ட்ரெயின் வருது இங்கே நிற்கும், பாகவதரை பார்க்கணும்னு. அப்படி ஒரு தடவை அவர் கச்சேரி முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கார் பாகவதர். ஆசிஃபில் எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று கை காமிக்கிறாரு. அப்போது ஒரு இடத்துல ரசிகர்கள் பண்ணாங்க, என்ன அது நம்ம பாகவதர் நிறைய நேரம் பார்க்கணும். ரயில் ரோக்கோ மாதிரி உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உட்காந்துட்டாங்க தண்டவாளத்தில். தண்டவாளத்தை எல்லாம் உட்காந்தா ரயில் எப்படி போக முடியும்? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி நிற்கிறவங்கெல்லாம் தனி, பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு உட்காந்துட்டாங்க ஜனங்க. என்ன பண்ணுறது? ஸ்டேஷன் வந்து நிற்கிது. பாகவதர் ட்ரெயின்லேருந்து இறங்குறார். எல்லோரும் பார்த்து கும்பிடு போட்டு உள்ளே போகிறார். நிற்கலை, இப்போ யாரும் நகரலை. பொறுமை எழுந்துட்டாங்க. ஸ்டேஷன் அதிகாரிகள் போலீஸு கூப்பிட்டு லாட்டி சார்ஜ் பண்ணியா? போலீஸ்லாம் வர்றாங்க, அடிதடி. எவனு நகரலை. எவ்வளோ 10,000 பேருக்கு மேலே உட்காந்தா என்ன பண்ண முடியும்? மறுபடியும் பாகவதரை கும்பிடு போட்டார், உள்ளே போகிறார். அப்போது வேறு வழி இல்லை. இந்த ரயில் அதிகாரிகள் சொன்னாராம் பாகவதர்கிட்ட, ஐயா இவங்க இப்படி பண்ணுறாங்க, நீங்களாக வெளியில் வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் கலைஞ்சி போக சொல்லுங்கள், எங்களுக்கு வேறு வழி இல்லை, ட்ரெயின் போகணும் மெட்ராஸுக்கு. பாகவதர் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் இறங்கி பிளாட்ஃபார்மில் அப்படியே கடைசி வரைக்கும் நடந்து வந்து, எவ்வளோ பிரயாணிகள் இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவசரம் இருக்கும், நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி, என் மேலே நீங்கள் உண்மையிலே அன்பு வச்சுருந்தா தயவு செஞ்சு எல்லோரும் நகருங்கோ, வழி விடுங்கோ ட்ரெயின் போகிறதுக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்க சொல்லலோ நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில் எல்லாருக்கும் பார்த்து கையை காமிச்ச அப்புறம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் விலகினாங்க. ரயில் போச்சு. அன்றைக்கி ரயில் வந்து 5 ஹவர்ஸ் லேட்டுங்க. 5 மணி நேரம் ட்ரெயின் லேட். அவரோட வசீகர தன்மை அது மாதிரி. இது என்ன ஒரு பியூட்டின்னா, அதை நினச்ச ஒரு அகங்காரப்படுறது, அப்படி நான் தான் பிஸ்தா என்ன மாதிரி உண்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பகவான் கொடுத்தது அப்படி தான் அவர் சொல்லுவார். அந்த தன்னடக்கத்தின் மறுபெயர் தான் பாகவதர். உச்சத்தில் இருந்தபோது கூட பாருங்கள், அவர் யாரையும் அப்படி துச்சமாக நினச்சதே கிடையாது. எல்லாரையும் ஒரு அன்பு பிரியம் அப்படி தான் நடத்தினார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார் பாகவதர். தட் இஸ் எ ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் இது மாதிரி சமாச்சாரங்களை இந்த இளைஞனுக்கு தெரியணுன்ற ஒரு வேகத்தில் தான் இந்த புக்கை நான் எழுதினேன். அறிஞர் அண்ணா, பெரியார் போன்ற திராவிட இயக்கங்கள் அப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிறது. தியாகராஜ பாகவதரின் வசீகரம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவரை வந்து திராவிட இயக்கத்தில் சேருமாறு அண்ணா அழைப்பு விடுத்ததாக ஒரு விஷயம். ரைட், குட் கொஸ்டின், சபாஷ், ரொம்ப விவரம் நீங்கள், குட். அதாவது அண்ணா இது பாகவதர் வந்து செய்யாத குற்றத்துக்காக சிறைக்கு அனுப்பினாங்க. ரைட். அப்போ ஒரு விடுதலைக்கு எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாலாம் ஜனங்கள்கிட்ட வந்து உங்களால் முடிஞ்சே கொடுங்க, 1 நாள் 2 நாள் 1 ரூபா கொடுங்க அப்படி நிதி பஸ்ஸெல்லாம் கொடுத்தாங்க. பாகவதருக்கு அண்ணா மேலே தனி அன்பு உண்டு, அண்ணாவுக்கும் பாகவதர் மேலே தனி பிரியம் உண்டு. ஆனால் 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தானே, 1909 1910. பாகவதர் எப்போ மெட்ராஸ் பக்கம் வந்தாலும் அண்ணாவை பார்த்துட்டு போவார், அண்ணா எப்போ அங்கே போனாலும் பாகவதர் பார்ப்பார். அது மாதிரி 2 பேருக்கு உயர்ந்த அன்பு உண்டு. அவர் பாகவதர் சிறை மீண்டு வந்த அப்புறம் அண்ணா போய் பார்க்குறாரு பாகவதரை. நீங்கள் வந்து உங்களுக்காகவே ஒரு கதை எழுதியிருக்கேன், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு ஸ்கிரிப்டை கொடுக்குறாரு. பாகவதர் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு அவர் சொன்னார், ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு சொன்னார், உங்களோட அடுக்குமொழி வசனத்தை பேசுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும், சந்தோஷம்.
அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரைட்டுப்பா அது நடிக்க போகிறாரு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாராம், கதையில் ரொம்ப நாஸ்திக வாடை என்ன வீசுறது, நான் சுபாவத்தில் ஆஸ்திகன், சினிமாவுக்காக கூட நான் நாஸ்திகம் பேச மாட்டேன், அதனால் இந்த படத்தில் நடிக்க இயலாதற்கே என்னை மன்னிக்கணும், நினைத்து பாருங்கள், நான் வந்து பேசிக்கலி நான் இறை நம்பிக்கை உள்ளவன், சினிமாவுக்காக கூட நான் நாஸ்திகம் பேச மாட்டேன்னு சொல்ல அந்த கொள்கை பற்றாளர் பாகவதர். இப்போ நம்ம வேணா சொல்லலாம், சினிமாவில் எப்படி வேணாலும் நடிக்கலாங்க, நான் கோயில் குளத்துக்கு போகிறேன், அந்த ரெட்ட வேஷமே கிடையாது, நான் ஆஸ்திகன், சினிமாவை கூட நான் நாஸ்திகம் பேச மாட்டேன்னு மறுத்தார் பாகவதர். அந்த படம் தான் பின்னாடி கே ராமசாமி நடித்த அந்த சொர்க்க வாசல்னு வந்தது. அவர் சொன்னார், நீங்கள் திராவிட இயக்கத்தில் சேர்க்கணும்னு சொன்னப்போ, நான் வந்து கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்னா அந்த காலத்தில் திராவிட இயக்கங்கிறது உங்களுக்கு தெரியும், தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிட இயக்கம் ஒரு 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 புரட்சி இது மாதிரி அப்படி ஒரு ஆங்கிளில் போச்சு. அது அந்த இதெல்லாம் பாகவதர் சிக்க பிரியப்படலை. இல்லை எனக்கு அது மாதிரி ஒருத்தரை குத்தஞ்சாட்டி ஒருத்தரை இது பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதில் மோரோவர் எனக்கு அரசியல் ஆர்வமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்களே திராவிட இயக்கம்னு, காங்கிரஸில் நீங்கள் பாருங்கள், பண்டித நேரு பெருமகனார் வரார், அப்போ நம்ம பெருந்தலைவர் காமராஜ் தான் சிஎம். வரும்போது பாகவதர் வீட்டு வாசல் வரவேற்பு கொடுக்குறார் நேருஜி, அபரிமிதமான கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நேருஜி ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். காமராஜர் சொல்கிறார், காந்திஜிக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய வல்லமை இந்த மனிதருக்கு இருக்க, இவரை நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர வைங்க, இவரை எம்பி ஆக்கிடுவோம், இவருக்கு நம்ம சிறப்பெல்லாம் பண்ணுவோம், சரி அப்படின்னாரு. நேருஜி கிளம்பிட்டார். காமராஜர் பாகவதர்கிட்ட சொன்னாராம், இப்போல பெரியவர் பிரியப்படுறாரு, பெரியவர் சொல்லி நேருஜி பெரியவர் பிரியப்படுறாரு, நீங்கள் காங்கிரஸில் சேருங்க, உங்களுக்கு உரிய சிறப்புகளாம் தரப்படும். பாகவதர் சொன்னாராம், அப்படியா? சொன்னார், ரொம்ப சந்தோஷம், பட் எனக்கு அரசியல்லாம் ஆர்வம் கிடையாது. தம்பி நீங்கள் கேட்டிங்களே, நான் சொல்கிறேன், அப்போ மட்டும் பாகவதர் சேர்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எம்பி ஆகிருப்பார், ஒரு அமைச்சராக இருப்பார், அவருக்கு இருந்த செல்வாக்குக்கு அவர் தமிழகத்தின் சிஎம்மாக கூட ஆயிருக்கலாம்ல. பட் பாகவதர் ஆகிட்டுலாம் ஆசைப்படவே இல்லை. இல்லை அதெல்லாம் எனக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது. ரைட்டு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பாகவதர் அந்த பிரபலத்துக்கு சொல்கிறேன், சேலத்தில் ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம், பாகவதர் பார்க்க எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க, கூரை மேலே நிற்கிறாங்க, மரத்து மேலாம் உட்காந்து பாகவதரை பார்க்குறாங்க. அப்போ அந்த கூட்டம் ஏற்பாட்டு பண்ணவர் சொன்னாராம், இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காந்திஜி இங்கே வந்தார், செம கூட்டம் அப்போது, ஆனால் காந்திஜிக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் பாகவதருக்கு தான் வந்திருக்கு, ஸோ காந்திஜியை விட பிரபலமானவர் நம்ம பாகவதர் தான் அப்படின்னு அவர் சொன்னார் மேடையில். உடனே பாகவதர் சொன்னார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கோ, அவர் தேசப்பிதா, அவர் சாதாரண நடிகர்களை பார்க்கறதுக்கு ஜனங்க ஜாஸ்தியாக தான் வருவா, அவரோட என்ன சொல்லாது, அவர் தேசப்பிதான், அவர் சாதாரண நடிகன், அதனால இவ்வளவு கூட்டம். அவரோட பெருமையை இப்போ நம்ம என்ன அப்படி சந்தோஷமாக கேட்டுன்னு இருந்திருப்போம். அவர் பாகவதர் உடனே சொன்னார், அவர் அந்த தன்னடக்கம் தாங்க ஐயா பாகவதர். அந்த ஒரு மனிதரை எல்லாரும் இழிவுபடுத்தி பேசுகிறாங்களேன்னு ஒரு கோபத்தில் தான் அந்த புத்தகத்தை எல்லாருக்கும் தெரியணும், பாகவதர் எப்பேற்பட்ட சரித்திர புருஷர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை எழுதினேன் நான். கேளுங்க தம்பி, இதில் முக்கியமான விஷயம் சார். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி.